ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஃபைனலாக வந்து சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து ஸ்கூல். ஸோ இதுக்கப்புறம்லாம் வந்து காலையில் லேட்டாக எழ முடியாது. காலையில் எழுந்துக்கணும், பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும், அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் வந்த பிறகு ஹோம் ஒர்க், டியூஷன், ஸ்பெஷல் கிளாஸ் அப்படியே தான் போயிட்டு இருக்கும். நான் இத்தனை நாள் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து லீவுன்றதுனால வந்து நான் வாங்கி ஸ்டாக் பண்ணல. என்ன இன்னைக்கு நான் சமைக்க போறேனோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிப்பேன், வாங்கி சமைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ காலையில எழுந்து நம்ம லஞ்ச்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால ஆர்டர் எல்லாம் பண்ணி வாங்க முடியாது. ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு பொரியலாச்சும் பண்ணி ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வேலையா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாளைக்கு ஸ்கூலுக்கு என்னென்ன ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறேன், என்னென்ன வாங்கியிருக்கேன், என்னென்ன வாங்கல அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து ஒரேடியாக வாங்க மாட்டேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன். வீக்லி ஒன்ஸ் ஒரு டைம் பண்ணுற மாதிரி தான். பிகாஸ் ரிப்பீட்டடாக அதே வெஜிடபிள்ஸை பண்ணால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து ரீஸ்டாக் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி தான். ஆனால் தக்காளி வெங்காயம் மட்டும் நிறைய வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா அதுதான் வந்து எல்லாத்துக்கும் மெயினாக யூஸ் ஆகிறது. சில சமயம் தக்காளி வெங்காயம் மட்டுமே கட் பண்ணி வச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்ருப்பேன். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அதனால் அதை மட்டும் அடிக்கடி ரீஸ்டாக் பண்ணிப்பேன். இப்போ பசங்களுக்கு லீவ் இருந்ததுனால வந்து நான் வெஜிடபிள்ஸ் நிறைய வாங்கி வாங்கி வைக்கிறதில்ல. எது வேணுமோ பசங்க கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கி வச்சு குக் பண்ணியிருந்தேன். அதனால் வாஷ் பண்ண பாக்ஸஸ்லாம் வந்து அப்படியே க்ளீனாகவே இருந்தது. லாஸ்ட் வீக் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன், செகண்ட் டைம் யூஸ் பண்ணல, வெஜிடபிள் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவேன், யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் ரீஸ்டாக் பண்ணுவேன். கேரட்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்குவேன், ஏன்னா ஓரியெல்லாம் சாப்பிடுவேன். அதனால அதெல்லாம் கொஞ்சம் அதிகம் வாங்குவேன். எது நிறைய காலியாகுமோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குவேன். எது சுத்தமாக காலியாகாதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்குவேன். என்கிட்ட வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் 6 தான் இருக்குது. அதனால் வந்து 6 வெஜிடபிள்ஸ் தான் அடுக்கி வைக்க முடியும். சம்டைம்ஸ் வந்து இந்த கொரியாண்டர் மின்ட்லாம் இருந்தால் அதுவும் பேப்பர் போட்டு ஸ்டாக் பண்ணிவிடுவேன். மற்றதெல்லாம் வந்து அந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பேக் மாதிரி வரும்ல, அந்த பிளாஸ்டிக் பேக்ஸ், அதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவேன். எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் கடகடன்னு எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து கவரில் போட்டு கீழே அந்த வெஜிடபிள் பாக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதில் எடுத்து வச்சுருவேன். அவ்வளோதான். இது மாதிரி தான் யூஸ்வலாக நான் பண்ணுறது. ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. இந்த பூண்டு, வெங்காயம், தேங்காய் அதெல்லாம் வந்து கண் முன்னாடியே வச்சுருவேன், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. தேங்காய் உடைக்கிற வரைக்கும் வெளியில் எடுத்து வச்சுருப்பேன். உடச்சிட்ட பிறகு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஸோ அது மாதிரி தான் தேங்காய் யூஸ் பண்ணுவேன். ஃபைனலாக வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சன் மேலேயும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கின சூப்பர் மார்க்கெட்லேயே நான் இந்த மாதத்துக்குரிய க்ராசரி திங்ஸும் வாங்கிட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். க்ராசரி மட்டும் நீங்கள் டோர் டெலிவரி பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு வந்திருந்தேன். அவங்க வந்து நான் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் எடுத்துகிட்டு வந்தவங்க இன்னொரு யாரோட டோர் டெலிவரியும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. யூஸ்வலாக எனக்கு வந்து டோர் டெலிவரி ஆகிட்ட பிறகு நான் எடுத்து வச்சுருவேன். அப்புறம் தான் பில்ஸான்னு செக் பண்ணுவேன். இந்த வாட்டி அவங்க 2-3 திங்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு இம்மீடியட்டாக செக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் வேலையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஆகிடுச்சு. நான் அவங்கக்கிட்ட முதலே பார்த்த எக்ஸ்ட்ரா பேக்கை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். என்னோடய அரிசி பேக்கை மறந்துட்டு வந்துட்டாங்க, அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். திருப்பி என்னோடய க்ராசரி பேஸ்கெட்டை செக் பண்ணும்போது அதில் சுகர், ரவை, மஸ்டர்ட், ஜீரா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அதையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்களும் என்னோடய அரிசி பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் வேலை மாதிரி ஆகிடுச்சு. நான் வந்து வெயில் வரத்துக்குள்ளேயும் ஷூவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துடலான்னு நினச்சேன். இதுவே வந்து 2 o'clock கிட்டே இழுத்துருச்சு. சரி கடகடன்னு ஷூவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சுட்டேன். நல்ல வேலை அடிக்கிற வெயிலில் ஈவினிங் 6 o'clock நல்லா காஞ்சிடுச்சு ஷூ. இப்போ ஸ்கூல் சம்மந்தமாக என்னென்ன திங்ஸ் நான் புதுசாக வாங்கினேன்றதை சொல்கிறேன். யூஸ்வலாக நாங்கள் எவ்ரி இயர் புதுசாக போகும்போதெல்லாம் வந்து ஷூ, பேக் அது மாதிரிலாம் புதுசாலாம் வாங்க மாட்டேங்க. நடுவில் பேக் கிழிஞ்சிருச்சுன்னா அப்போ வாங்கி தருவோம். ஷூ சின்னதாகிட்டாலோ கிழிஞ்சிட்டுனாலோ அப்போ வாங்கி தர்றது தான். எவ்ரி இயர் ஃபஸ்ட் டே போகும்போது எல்லாத்தையும் புதுசாக போட்டு போகணும் அப்படின்ற ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. தம்பிக்கு வந்து இந்த ஃபெப்ரவரி தான் ஒரு பேக் வாங்கி கொடுத்தோம். ஸோ அதனால் அவனு அதையே மேனேஜ் பண்ணிக்கிட்டான்.
இவங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து ஸ்கூல்லேயே புக்ஸோடு சேர்த்து பேக் கொடுத்துருந்தாங்க. அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சாக்ஸ் மட்டும் வாங்கிட்டோம் புதுசாக. அப்புறம் வந்து யூனிஃபார்ம் எவ்ரி இயர் 2 செட்டு வாங்கிடுவோம். ஏன்னா இவங்களுக்கு தனியாக வந்து ஸ்போர்ட்ஸுக்குன்னு இல்லை, எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் தான். ஸோ அது மட்டும் எவ்ரி இயர் 2 டைம்ஸ் வந்து வாங்கிடுவோம். மற்றபடி எழுதுகிற ப்ளூ பென், ரப்பர், இரேசர், பாக்ஸ் அதெல்லாம் மட்டும்தான் வாங்குவோம். டிஃபன் பாக்ஸ் வந்து பழசாயிடுச்சுன்னா வாங்குவோம். பட் இந்த டைம் என்கிட்ட வந்து ஆல்ரெடி மில்டன் வந்து 2 யூஸ் பண்ணாத புதிய டிஃபன் பாக்ஸஸ் இருந்துச்சு. அதையே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எப்பயுமே வந்து அந்த சில்வர் பாட்டில்ஸ் தான் நான் வாங்குவேன் இந்த மில்டனில். அப்போது வின்டர் சீசன்லாம் வரும்போது வந்து நம்மளுக்கு சுடு தண்ணிலாம் கொடுத்து அனுப்புறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த வாட்டி பசங்களை நான் கூட்டு போயினதுனால எனக்கு வந்து ரெகுலராக அதே கொடுக்குறீங்க, இந்த வாட்டி வந்து இது மாதிரி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் எடுத்துட்டாங்க. சரி எப்பயும் எதுவும் கேட்க மாட்டாங்க, இந்த வாட்டி கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுத்துருக்கோம். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வின்டர் சீசன் வரும்போது அந்த சில்வர் தான் கொடுத்து அனுப்பலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம். இவங்களுக்கு வந்து ஏப்ரலில் அகாடமிக்ஸ் ஆரம்பிச்சிடும். புக்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க ஃபீஸ் பே பண்ணிட்ட பிறகு. அப்போ தான் யூனிஃபார்முக்கும் பே பண்ணோம். பட் வந்து சப்ளை இன்னும் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பழைய யூனிஃபார்மே அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பெரியவங்க வந்து அவங்க டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் எடுத்து வச்சுட்டாங்க. தம்பிக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் பசங்களுக்கு காராமணி ரைஸ் பண்ணி தரலான்னு சொல்லிவிட்டு அதையும் ஊற வச்சுட்டேன். எனக்கெலாம் வந்து சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுட்டு மண்டே ரெஸ்யூம் பண்ண சொன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ நாள் லீவு கழித்து எப்படி ரெஸ்யூம் பண்ண போகிறேன்னு தெரியல. 1 வீக் கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். என்ன மாதிரி யார் யார் ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.